நாங்கள் வெட்டிகிட்டே இருக்கோம்ல, யாராவது ஒரு ஃபேனை கூப்பிட்டு வெட்ட ஓ சொல்லுங்கள். கண்டிப்பா. கோடியும் தாண்டி கலெக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட இருந்து ஒபிஷியலா நம்பர்ஸ் என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சீஃப் மினிஸ்டரோட பேர் அதை வந்து டைட்டில் கார்டா வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து முன்னாடி ஒரு வேளை படம் ரிலீஸ் ஆயிருந்தா அது நடந்திருக்காது. இது யாரோட ஐடியா சார் இந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு வைக்கலான்றது? ஃபேன்ஸோட ஐடியா தான். ஓகே. இது ஃபேன்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே போட்டாங்கல்ல, இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா. சார் வந்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா, இனிமேல் நம்ம நடிக்க போறது இல்லை, இதுதான் நம்ம லாஸ்ட் ஷாட்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பதிவு உங்ககிட்ட சொன்னாரா? அதாவது இல்லை அந்த மாதிரி எந்த டிஸ்கஷன்ஸும் இல்லை. அந்த எப்பவுமே நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான், இது எண்டு கார்டு இல்லை சொல்றது. இப்போ விஜய் சார் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு எங்க போறாரு? விஜய் உயிரன வரனா. Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta Women's Wear, அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura Wellness, Advanced Scientific Slimming, no pain, no surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner Wagh Bakri Tea since 1892. Venue partner Feathers Arada Hotel. இப்போ சாருக்காக ஒரு எல்இடி நாங்க ஒன்று வச்சிருக்கோம். ப்ளீஸ் போயிடலாம். இப்போவும் எனக்கு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்தபோது கண் கலங்கின மாதிரி எமோஷனல் ஆகுது. அந்த லெவலுக்கு ஒரு இமோஷனலான நிறையா செலிப்ரிட்டிஸ்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை அப்புறமா வெளியில் இன்ஸ்டாலேயோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாலேயோ பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகி அழுது கதறி ஐயோ இனிமேல் அவர் அடிக்க மாட்டாருன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மாண்டேஜ் கட் எப்படி உங்களுக்கு தோணுச்சு இது மாதிரி ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணுன்ட்டு? இல்லை, இது என்னோட ஐடியா இல்லை. என்னோட ஐடியா வந்து ஒரு ஆக்டர் விஜய், லீடர் தலைவர் விஜயா வெளியே போகிறாரு. ஸோ அதனால் இது எண்டு இல்லை, இந்த பிகினிங் அப்படின்னு முடிக்கிறது தான் என்னோட ஐடியா. ஸோ ஒரு பேரே வரலாறு தான் எண்டு டைட்டில் சாங்கு. ஸோ ஆடியன்ஸ் ஃபயராக வெளியே போகணும் அப்படின்றதான் என்னோட ஐடியாவாக இருந்தது. ஸோ அப்படி தான் இருந்தது இப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷன். அதுக்கப்புறமா அவர் சிஎம்லாம் ஆயிட்ட பிறகு அது மாதிரி ஃபேன்ஸோட விருப்பமாகவும் இருந்தது. ப்ரொடக்ஷனு எல்லாருமே எல்லார் சைட்ல இருந்தும் அந்த விருப்பம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை மாற்றணும். இது வந்துட்டு உங்களோட ஆமாம்மா, இது வந்து ஐ திங்க் ரூட் ஒரு வீடியோ பண்ணாங்க அவருடைய ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. அந்த வீடியோட இன்ஸ்பிரேஷன் தான் இது. ஆக்சுவலாக வந்து ஃபேர்வெல்னு ஒன்று வந்து ஆன்செட் நடந்திருக்கும்ல. இப்போ நான் உங்கள் ஏடிஸ் கிட்டலாம் கேட்டேன், உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ? சார் வந்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா, இனிமேல் நம்ம நடிக்க போகிறது இல்லை, இதுதான் நம்ம லாஸ்ட் ஷாட்டில், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பதிவு உங்ககிட்ட சொன்னாரா? அதாவது இல்லை அந்த மாதிரி எந்த டிஸ்கஷன்ஸும் இல்லை. சரி, எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. லார்ஜர் திங்கிங் தான் என்னோட ஐடியா. ஸோ அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணுவேன். ஓ அந்த எப்பவுமே நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான், இது எண்டு கார்டு இல்லை சொல்றது. இப்போ விஜய் சார் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு எங்க போறாரு? நம்ம கிட்ட தான் சார் வந்திருக்காரு. ஆமா, ஸோ இன்னும் க்ளோஸராக தான் இருக்காரு. ஸோ அதனால அது அவர் வந்து ஹாப்பியா பார்த்தாலே வான்ட்டு வரவேற்கிறது தான். அந்த மாதிரி தான். சூப்பர். இன்னொரு குயிக் எல்இடி ஒன்று உங்களுக்காக. இது நாங்கள் ஒரு சின்ன டீகோடிங் ஒன்று பண்ணோம். பட் எங்களுக்கு இது உங்ககிட்டேன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு இதில் வந்து சூரியன் வந்து மறையுதா இல்லை உதயம் ஆகுதா சார்? இது காலையில தான் எக்ஸசைஸ் பண்றாங்க. காலையில சூரியன் உதிக்க தானே செய்யும். ஸோ இது வந்து எல்லாருமே இதை வந்து அதுக்கப்புறமா நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டு வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்தது. ஸோ உங்ககிட்டே இதை கேட்டுடலாம் அப்படின்ட்டு. ஓகே, இவ்வளவு திங்க் பண்ண தேவையில்லை. ஒரு லாஸ்ட் ஷாட்டா இதை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அது அமைஞ்சது தான். ஒரு கிரீன் மேட் ஷாட் அது. ஸோ அதனால அது லாஸ்ட்டாக எடுத்தோம்.
ஓகே சார். இப்ப இத தாண்டி வந்துட்டு உங்ககிட்ட வந்து இப்போ எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ஒரு 9 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி. 250,00,00,000யும் தாண்டி கலெக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட இருந்து ஆஃபிஷியலா நம்பர்ஸ் என்ன? எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அது ஆசைப்படுறோம். என்ன ப்ரொடியூசர தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்றது தான். நம்பர்ஸ் மேட்டரே இல்ல. ஆ ஓகே. எல்லா படங்களுக்குமே அது சோசியலா என்ன இம்பேக்ட் பண்ணுது? ஒரு படம் வந்து மக்கள என்ன என்ன அவங்கள என்டர்டெயின் பண்ணுதா? அல்லது அவங்களுடைய லைஃப்ப பெட்டர் பண்ணுதா? அல்லது அவங்கள வந்து வேற ஏதோ ஒரு விதமா வந்து அவங்கள எமோஷனலா மாத்துதா? ஆ அப்படின்றது தான் நான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்பர்ஸ வச்சு ஆடியன்ஸ்க்கு என்ன? கரெக்ட். ஒண்ணும் இல்ல. அவங்க காசு தானே அது. ஆ ஃபேன்ஸ் அந்த நம்பருக்காக ஃபேன்ஸுமே அத எதிர்பார்க்குறாங்க. பார்க்க வேணாம்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க அத பண்ணும்போது, நீங்க யார கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரஷர் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியாகுது. பிரஷர் ஆகுது. நம்பர் கேம் தேவையில்ல. அது இண்டஸ்ட்ரிய அழிச்சிரும். நீங்க அந்த நம்பர் கேம யோசிக்காத கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து 1000 crore மேல பண்ணிட்டாங்க. நம்ம அத யோசிச்சுட்டு பண்ணாம இருக்கோம். அதனால வந்து அது பார்க்கவே தேவையில்லன்னு நெனைக்கிறேன். யோசிக்கவே தேவையில்லன்னு நெனைக்கிறேன் அது. இந்த இந்த விஷயத்த ரொம்ப வெளிப்படையா, டிரான்ஸ்பரன்ட்டா நீங்க சொல்றதுனால எனக்கு இத கேட்கணும்னு தோணுது. அ நீங்க வந்துட்டு "தீரன் அதிகாரம் 1" இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கான்செப்சுவலா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப எதார்த்தமா படம் பிடிச்சு காமிச்சிட்டதுனால, அப்படி ஒரு டைரக்டர் இப்போ ரொம்ப நெறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இல்லையா? ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி ஆனதுனால தான் நீங்க இப்படி ஒரு மா பரிமாணத்த எடுத்தீங்களா? என்ன நெறைய எக்ஸ்பெக்டேஷன்? கமர்ஷியல் மூவிஸ் உங்ககிட்ட இருந்து இல்ல அப்படி எக்ஸ்பெக்ட் இல்ல. பண்றோம். அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்ல வருவோம். அது வைடரா ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடியா. அதுக்காக தான் ஹீரோஸ் படம் பண்றோம். ஓகே. ஸோ அப்படி ஹீரோஸ் படம் பண்ணும்போது சம்டைம் ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆயிடும். நம்ம சொல்ல வர கன்டென்ட்ட விட ஹீரோ ரொம்ப பெருசா இருப்பாரு. இப்போ வந்து நம்ம ஒரு ஜனநாயகன்ல வந்து ஒரு ஹேட் பாலிடிக்ஸ பத்தி பேசுறோம். யுனைட்டி யுனைட்டி பத்தி பேசுறோன்னும்போது, விஜய் சாரோட இமேஜ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அப்ப அந்த இமேஜுக்கு கீழ அந்த அரசியல் வந்து ரொம்ப மெதுவா தான் போகும். பேசியாச்சு. இப்போ அவங்க சில பேர் கவனிக்காம இருக்கலாம். சில பேர் கவனிச்சிருக்கலாம். ஆனா இது லாங் டெர்ம்ல அடுத்து 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஆனாலும், இப்படி ஒரு விஷயம் இந்த படத்துல பேசியிருக்காங்க. இப்படி ஒரு லைன் இருக்கு. அப்படின்ற அந்த டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்கும். அதுதான் முக்கியம்னு நான் பார்க்குறேன். ஒரு சின்ன படத்துல ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ட்ராமால ஆ சொன்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். அது வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனா, இவ்வளோ பெரிய டிஸ்கஷனா மாறுமான்னா, ஹீரோ படத்துல மட்டும் தான் அது நடக்கும். ம். நான் அத நம்புறேன் பயங்கரமா. ஆ அப்புறம் இந்த படம் வந்து இன்னைக்கு ஆ மெதுவா நீங்க சோசியல் மீடியா உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஆ அந்த டிஸ்கஷன் மெதுவா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபேன்ஸோட கலாட்டா, கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நம்புறேன். ஓகே. ஒரு 2 எல்இடி உங்களுக்காக வச்சிருக்கோம் சார். இது இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் இல்லையா? வந்துட்டு சீஃப் மினிஸ்டரோட பேரு அத வந்து டைட்டில் கார்டா வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து முன்னாடி ஒரு வேள படம் ரிலீஸ் ஆயிருந்தா அது நடந்திருக்காது. இது யாரோட ஐடியா சார்? இந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்ட் வைக்கலான்றது? ஃபேன்ஸோட ஐடியா தான். ஓகே. ஃபே இது ஃபேன்ஸ் வந்து எலக்ஷனுக்கு முன்னாடியே போட்டாங்கல்ல. ஆமா. இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா, ஆ தளபதின்னு ரிலீஸ் ஸோ அவங்க ஆகும். சொல்லிட்டாங்க. அத நீங்க நடந்துருச்சு. ஆமா. யாரோ ஒரு புண்ணியவான் வந்து ஃபேன் பண்ண வேல தான் இது. ஓகே. உங்களுக்கு தோணுச்சா சார் வந்துட்டு இந்த டைட்டில் கார்ட் மாறப்போது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அப்ப வந்து போஸ்ட்போன்ட் ஆயிட்டே வந்துட்டு இருந்தபோது படம். உங்களுக்கு தோணுச்சா நம்ம டைட்டில் கார்டே மாத்த வேண்டியிருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சா? இல்ல. எனக்கு பயம் தான் இருந்துச்சு. ஸோ நான் அத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து பிஃபோர் கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான மொமெண்டம் இருந்தது. ஸோ கரூருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபியர் இருந்தது. நெறைய நெருக்கடி வருதே அவருக்கு. ரொம்ப இப்ப நான் என்ன மாரி ஒரு ஒண்ணுமே பொலிட்டிக்ஸ்குள்ளே இல்லாதவனையே ப்ளேம் பண்றாங்கல்ல. நீங்க அத பண்ணிட்டீங்க, அத பண்ணிட்டீங்கன்னும்போது, அப்போ அவருக்கு வந்து அவருடைய பிரஷர் எவ்வளோ தூரம் இருக்கும்? அவருக்கு எமோஷனல் பிளாக்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ அதையெல்லாம் தாண்டி அவர் எப்படி என்ன பண்ண போறாரு? அ அவர சுத்தி இருக்கிற டீம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க போகுது? இப்படி நெறைய டவுட்ஸ் இருந்தது. பட் இப்ப மேஜிக். அவரு வந்து ஒரு தனி ஆளா, ஒரே ஒரு பேரே வரலாறுன்றது வந்து அ அவருக்காக எழுதுனதுன்னா, அ சரியான வார்த்தைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்க வந்து எத்தனையோ படம் எடுத்திருப்பீங்க. பட் இந்த படத்துல வந்த நெருக்கடிகள், இந்த படத்துல வந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாரி இருந்திருக்காது. அவருக்கு அதுக்கு மேல வந்துட்டு இருந்தது. இந்த படத்தினாலயும், அவரோட நார்மல் சிச்சுவேஷன்னாலயும். அவர்கிட்ட இருந்து நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? ஆ இந்த மாரி ஒரு தருணத்துல. இல்ல அதான் அவருடைய அ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. அதாவது இது சரி, இது தப்புன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறார்ல. அப்போ அவருக்கு வந்து மக்கள புரியுது. மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த எப்படி பேசணும்? ஆ மக்களுக்கு எப்படி எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு அவருக்கு ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது.
அவர் வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பினாருன்னா அது வந்து நல்லா இருக்குன்னு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நான் குட் டச் பேட் டச்சுக்கு சொன்னேன்ல, இப்போ எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்ததுல்ல, இப்போ அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அப்போ அது களத்துக்கு வரும்போது யார் சரின்னு தெரியுதுல்ல, அப்போ அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து க்ளீனாக ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்ல வந்து நான் இன்னும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டெசிஷன் மேக்கிங் தான் இஸ் டேக் அவே ஃப்ரம் சார். இன்னொரு ஒரு எல்இடி சார் உங்களுக்காக. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ. தலைவன் இங்கேயும் வந்து எல்லாரையும் இட்டுன்னு இருக்காரு. ஸோ இவர் வந்தது வந்துட்டு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க படத்தில் அப்படின்றது தி டே பிஃபோர்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, இந்த ப்ரீ ரிலீஸ் அதெல்லாம் பார்த்தவங்கனால. பட் இது வந்துட்டு தேட்டர் ஆக்சுவலாக எரப்ட் ஆனதை நம்ம எல்லாரும் கண்கூடா பார்த்தோம் இந்த ஒரு நொடியில. இது ஏன் தெரியலன்னா, லீக் ஆன படத்துல இவர் இல்ல. லீக் ஆன படத்துல இருந்துதான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஓகே ஸோ லீக் ஆன பிறகு நாங்க ஆட் பண்ணோம். ஓகே வந்து இவரை ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிட்டு ஒயிட் ஷாட் மட்டும் இருந்தது, க்ளோஸ்அப் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ ஆட் பண்ணோம். அதனால கண்டுபிடிக்கல யாரும். கண்டுபிடிக்கல யாரும். அதனால தான் இது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர். ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு ஆக்சுவலாக நான் வந்து ஸ்பாட்டுக்கு வரும்போது இவர் எப்படி நடிப்பாரு, எப்படி டைலாக் பேசுவாரோன்னு நினைச்சேன். ஆ, வந்துட்டு அசால்ட்டா ஒரு டேக் தான் இவரும். ஒரு டேக்கோ 2 டேக்லயே பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா சார்? இந்த மாதிரி இட்டுன்னு போறது கஷ்டம்னு ஏதாவது சொன்னாரா? அந்த மாதிரிலாம் இல்ல. இவரை எப்படி நீங்க இல்ல இட்டுன்னு இது வந்தீங்க? இந்த மாதிரி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அது அவருடைய ஸ்லாங் இல்ல. ஆ. அத ட்ரோல் பண்ற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி சொல்ல அது தேவையில்ல. அதுக்கு ஆக்சுவலா நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அது ஆக்சுவலா அவர் ட்ராலே நாங்க பண்ணல. அது அவருக்கு அந்த மாதிரி அவர் பேசுறதுக்கு நாங்கெல்லாம் ஃபேன்ஸ் தான் இருக்கோம். அதுதான். நான் அவ்வளோ பேசல அவர்ட்ட. அவர்கிட்ட அவ்வளவா நீங்க பேசல. ஓகே நெக்ஸ்ட் எல்இடி பார்க்கலாம் சார். ஓ! இது இவ்ளோ பெருசாயிருச்சா? இது வந்துட்டு இப்போ அவரோட படமும் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? அதனால என்ன பேசுனீங்க சார்? என்ன இல்ல கான்வர்சேஷன்? ஒண்ணும் இல்ல. இது சங்கர் சார் பையன் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு இல்லையா? அந்த படத்தோட பூஜை வந்து சுதன் சார், நானும் சுதன் சாரும் சேர்ந்து புரொடக்ஷன் பண்றோம்ல. அப்போ அதுக்காக அவர் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அப்போ பார்த்தேன். அப்ப பார்த்தேன். அ சும்மா ஹாய் சொல்லிட்டு எப்போ ரிலீஸ்ன்னு கேட்டேன். அவர் படம் எப்போ ரிலீஸ்ன்னு கேட்டேன். உங்க படம் எப்போ ரிலீஸ்ன்னு கேட்டாரு. ஸோ அப்படியே சொன்னேன், நடிங்க. நெறைய பேருக்கு சான்ஸ் குடுங்க. ஏகப்பட்ட பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கதையோட சுத்துறாங்க. நடிங்கன்னு சொன்னேன். ஸ்மைல் பண்ணிட்டாரு அவரு. எல்லாம் நாங்க வெட்டிட்டே இருக்கோம்ல. யாராவது ஒரு ஃபேன கூப்பிட்டு வெட்ட ஓ சொல்லுங்க. கண்டிப்பா. Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta, Presta Women's Wear, அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura, Vecura Wellness, Advanced Scientific Slimming, No Pain, No Surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner Wagh Bakri tea since 1892. Venue partner Feathers, a Radha Hotel.